பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்க வழியை நான் அறிஞ்சிருக்கேன்ப்பா. துன்மார்க்கருடைய வழி அழியதான் போகுது. துன்மார்க்கன் அழியணும், அவனை நான் பழி வாங்க போறேன்னு நீ நினைக்காத. உன் காரியங்களை மட்டும் நீ முயற்சி, நிச்சயமா நீ வெற்றியை பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. துன்மார்க்க வழியை அழிய போதுங்க, ஆனா ஏசப்பா சொல்றாரு நீதிமான வழியை அறிஞ்சிருக்காரம்மா. அப்ப நம்ம பாதையை ஏசப்பா அறிஞ்சுக்கிறாரு, அதை நம்ம பார்த்துன்னு இருக்காரு. கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற காரியங்களை உனக்கு வெற்றி தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு. நீங்க ஒரு பாதையில போறீங்க, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இந்த விஷயம் எப்படியாவது கிடைச்சுன்னு ஏசப்பான்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க ஆசைகளை தேவன் நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ற ஒரு பிள்ளையா நீங்க மாறணுங்க. என்ன அப்படின்னா நீதிமானா வாழணும். நீதிமானா வாழ்றது என்னது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து உங்க பாவங்களை அவருக்கு கழுவிட்டு நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். வாழ்றீங்களா? கண்டிப்பா நீங்க வாழ்றீங்க. ஆனா பைபிள் படிக்க மறந்துறீங்க, பிரேயர் பண்ண மறந்துறீங்க, வேலை இருக்கு, ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா இனிமேவாவது கொஞ்சமாச்சு நீங்க ஏசப்பாவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளையா மாறி நீங்க அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறது, வேத வாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா சொல்ற மகனே மகளே, உங்க வழியை அறிஞ்சிருக்க தேவன் உங்க காரியங்களை கண்டிப்பா செய்வாரு. நீதிமான் செய்யற காரியங்கள் வாய்க்கும். கண்டிப்பா உங்க காரியங்கள், உங்க தொழில் வெற்றி உங்களுக்கு கொடுக்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.